திருவள்ளூர் மாவட்டத்தில் இருவேறு சமூகத்தை சார்ந்த காதலர்கள் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டதில் அந்த இருவேறு சமூகத்தை சார்ந்த குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த ஊருக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, எங்கே நடந்துச்சு இந்த சம்பவம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் குறித்து கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற சம்பவம் ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி பிபிசி தமிழில் ஒரு கட்டுரையாக வெளிவந்துருந்துச்சு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுக்கா ஓபுலாபுரம் கிராமத்தில் அந்த ஊராட்சியில் தான் இந்த பிரச்சனை நடக்குது. இது குறித்தான முழு விவரமான தகவல், முழு ஆய்வாக பிபிசி தமிழில் கட்டுரையாக இருக்குது. அந்த கட்டுரையோட லிங்க்கையும் நாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தேவையானவங்க முழுமையாக அந்த கட்டுரையை படித்து தேவையான தகவலை தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றின நம்ம சுருக்கமான விஷயத்தையும் அதுக்கான விளக்கமும் தீர்வையும் குறித்து மட்டும் நம்ம விவாதிப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுக்கா ஓபலாபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு 300க்கும் மேற்பட்ட எம்பிசி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த குடும்பம் அங்கே வசிக்குது. அதே கிராமத்தில் 10க்கும் குறைவான அல்லது ஒரு 10 குடும்பம் மீனவ சமுதாயத்தை சார்ந்த குடும்பம் வசிக்கிறாங்க. அந்த கிராமத்திலே வசிக்கிற பிரேம்குமார் அப்புறம் பானுமதி அப்படிங்கிற இளைஞனும் யுவதியும் காதல் திருமணம் 5 ஆண்டுகளாக காதலிச்சு கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணத்தில் பையன் வீட்டு சைடும் எந்த பிரச்சனையும் இல்லை, பெண் வீட்டார் சைடும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேருமே சம்மதிச்சிடுறாங்க. ஆனால் ஊரில் ஒரு அழுத்தமும் எதிர்ப்பும் இருக்கிறத அந்த குடும்பங்கள் உணருது. அந்த காதலர்கள் காதலிச்சு திருமணம் பண்ண அந்த இளம் தம்பதியினர் உணர்றதுனால ஊரை விட்டு வெளியேறி கொஞ்ச நாள் குடியிருக்காங்க. பிரேம்குமார் ரொம்ப தினமும் வேலை செஞ்சு தான் வாழணும் அப்படிங்கிற சூழலில் இருக்கிற ஒரு நபர் தான். மெக்கானிக்காக வேலை செய்கிறாரு. வெளியூரில் இருந்து வாடகைலாம் கொடுத்து குடும்பத்தை ரன் பண்ண முடியல, சமாளிக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால தங்களுக்கு முதலாவதாக ஒரு குழந்தை பிறந்த உடனே குடும்ப சுமை தாங்காமல் சரி ஊருக்கே போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்ததுடனே அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 குடும்பத்தாருக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் ஊரில் அவங்க வீட்டிலே வாழ்கிறாங்க. ஆனாலும் ஊரார்னா ஒட்டுமொத்த ஊரையும் நம்ம குறிப்பிட முடியாது. ஊரில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அல்லது நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லலாம். நிர்வாகம்னா எந்த ரீதியில் அப்படின்னா, நம்ம வருவோம் கோயில் நிர்வாகங்கள் சார்ந்து ஊர் பொறுப்புகள், இந்த தர்மகர்த்தா, பஞ்சாயத்து தலைவர் இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அது சார்ந்த பிரமுகர்கள் அதை விரும்பாமல் ஊரில் இருக்கிற இளைஞர்களை தூண்டிவிட்டு அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் தர்றது, அவங்கள மிரட்டுறது, தொடர்ந்து அவங்கள கொச்சையாக பேசுறது, அவதூறு பரப்புறது, வெளியே தலை காட்ட முடியல எங்களால் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பல்வேறு அழுத்தங்களை அந்த ஊரை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சிலர் தராங்க. இதெல்லாம் எதிர்கொண்டு வராங்க. இருப்பினும் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி அந்த ஊரில் ஒரு இறப்பு நிகழ்ச்சி, ஒரு இளைஞன் மரணம் அடைஞ்சிடறாரு. அந்த மரணத்துக்கு பிரேம்குமாரோட மனைவி பானுமதி இருக்காங்க இல்லையா, மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, அவங்க குடும்ப வழி உறவினர்கள் அந்த ஊரில் ஒரு மரணம் ஏற்படுறதுனால அந்த மரணத்துக்கு பார்க்குறாங்க. ஏன்னா பிரேம்குமாருக்கும் பானுமதிக்கும் அந்த ஊரில் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. எந்த திருமணம் நிகழ்வாக இருக்கட்டும், மரண நிகழ்வாக இருக்கட்டும், எதுலேயும் பங்கெடுத்துக்க முடியாது. அவங்க ஊரோடு இருந்தாலும் தனிமைப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஒரு ஒரு ஊர் அரெஸ்ட், ஒரு வில்லேஜ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். அந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த சூழலில் பிரேம்குமாரோட மனைவி வழி உறவினர்கள் அந்த மரண நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் போது அங்கே இருக்கிற அந்த சிலர் அந்த பிரச்சனையை உருவாக்கி எதிர்ப்பு தெரிவித்து அவங்கள விரட்டி விடுறாங்க. விரட்டின பிறகு பிரேம்குமாரோட வீட்டுக்கு அந்த உறவினர்கள் இருந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 50 பேரை அனுப்பிவிட்டு அந்த ஊரில் பிரச்சனையை உருவாக்குறதுக்குனே ஒரு 4 பேர் இருப்பான்ல, தன்னை பெரிய பெரிய மனுஷனாக காட்டிக்கிட்டு பெருசாக மீசை வச்சுக்கிட்டோ இல்லை மீசையை வலிச்சுக்கிட்டோ சுற்றிட்டு இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுறான், ஜாதி கலவரம் மாதிரி தூண்டி விட்டு அவங்கள அடைக்க ஒடுக்கிறதுக்காக அவங்க அந்த பிரேம்குமாரோட வீட்டில் இருக்கும்போது ஒரு 50 பேரை அனுப்பிச்சி விட்டு பிரச்சனையாக்குறான். அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறாங்க. காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்படுது. காவல்துறை வருது. காவல்துறை தங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கும் போதே பிரேம்குமாரும் அவங்களோட உறவினர்களையும் காவல்துறையும் சேர்ந்து தாக்குனதா பிரேம்குமார் பதிவு பண்ணுறாரு. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் பிபிசியிடம் ஒப்படைச்சதா பிபிசி கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. இந்த பிரச்சனையை தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கு. புகார் அளிக்கப்பட்ட உடனே எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க. ஆனாலுமே
பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாகவும் பாதிப்பை ஏற்படுத்தின வன்முறையை தூண்டின வன்முறையில் ஈடுபட்ட சில நபர்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க மீது எந்த நடவடிக்கையும் இன்னி வரையும் எடுக்கல. எஃப்ஐஆரோட நின்னு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வழக்கு நடக்கட்டும். காவல்துறை தொடர்ந்து சாதிய மனோபாவத்தோட இயங்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி, பல சம்பவங்கள்ல இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகள்ல, சாதிய முரண்கள்ல, ஆணவ படுகொலைகள்ல, காதல் விவகாரங்கள்ல, தீண்டாமை விவகாரங்கள்ல எத்தனை எத்தனை இடங்கள்ல காவல்துறையோட நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு மேற்கோள் காட்டி பேசியிருக்கோம். காவல்துறையும் சாதிய மனோபாவத்தோட இயங்குது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் தமிழகத்துல கொட்டி கிடக்கு. இப்படி இருக்கும்போது காவல்துறை ஒரு பக்கம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைப்பாங்க இல்லையா? அந்த குழுவெல்லாம் அமைக்கும்போது, அரசு தரப்புலேருந்து வந்த நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, "கோவில்ல உங்கள வழிபட அனுமதிக்கலன்னா எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க அதுக்கு உங்களுக்கு உதவுறோம். ஆனா இந்த மாதிரி வரி வாங்காததுக்கு, ஊர விட்டு தள்ளி வச்சதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எங்களால. நீங்க பேசி சமாதானப்படுத்திங்க" அப்படின்ட்டு. காவல்துறையில புகார் அளிக்கும் போதெல்லாம் காவல்துறையை சார்ந்தவர்கள் சமாதானப்படுத்துறதாவும், அந்த பிரச்சனை நடந்தபோது காவல்துறையினரே சேர்ந்து தங்கள தாக்குனதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. பிரேம்குமாரும், பிரேம்குமாரோட மனைவியும் சேர்ந்து இந்த பிரச்சனையை குறித்து விவரிக்கும்போது பிபிசி தமிழ்ல. இது எவ்வளோ அநீதியானது! காவல்துறை எந்த அளவுக்கு இந்த மோசமான மனநிலையோட காதலுக்கு எதிராவும், சாதிய வெறுப்போடவும், மத உணர்வோடவும் பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த இந்த விஷயத்த ஊர்ல இந்த மாரி நடக்குதா? ஏன்பா சிலர்லாம் தோணும். எப்பா இப்ப கூட ஊர விட்டு தள்ளி வைக்கிறாங்க. அதெல்லாம் சரத்குமார் படம் நடிக்கும்போதே அந்த காலத்திலே முடிஞ்சு போச்சே. விஜயகுமார் நாட்டாமையா நடிக்கும்போதே முடிஞ்சு போச்சே. அப்படின்லாம் பலர் ஏதோ வேற உலகத்துல வாழ்ற மாரியும், "அடடே! அப்படியா? இன்னமும் அந்த மாரி கிராமம்லாம் இருக்குது. பாருங்களேன்! நம்ப நம்ப பக்கம்லாம் அப்படி இல்லப்பா. எங்க ஊர் சைடுலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது" அப்படின்னு. ஆனா, தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியா முழுமைக்குமே சரி, எதார்த்த கிராமங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சாதிய கட்டமைப்போட தான் இருக்கு. ஆ அதுக்கு தான் தந்தை பெரியார் உள்பட, அண்ணல் அம்பேத்கர் உள்பட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிராம கட்டமைப்பு சிதையும் போது தான் சாதி இறுக்கம் தளர்வடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த தங்கர் பச்சான் மாதிரி முட்டா பயலுக நீயா நானா மாதிரி ஷோல பேசும்போது, "பொங்கல காப்பாத்தணும்னா நீ கிராமத்த காப்பாத்தணும்" அப்படின்னு, அதாவது அதுக்கு பின்புலமா என்ன சொல்ல வரான் அப்படின்னா, சாதிய காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான அரிய கருத்தெல்லாம் பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த தீண்டாமை பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஒதுக்குதல் பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்? வரி வாங்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணணும்? சட்ட ரீதியா நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். கோயில்ல நுழைய விட முடியாதுன்னா, நான் வரேன் அப்படின்ட்டு போகுது அரசு எந்திரம், காவல்துறை நிர்வாகம், அதிகாரிகள். இப்ப இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, அரசு ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு தலைவர அந்த ஊர்ல ஒரு தர்மகர்த்தாவா இருக்காரு. அந்த நிர்வாகத்துல தலையிட முடியுமா? அ மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிர்வாகத்துல தலையிட முடியுமா? அப்படின்னா முடியாது. அரசு போய் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தர்மகர்த்தாவா இருக்கணும். இந்த மாரி இருக்கிறவங்க தான் பஞ்சாயத்து தலைவரா இருக்கணும் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் மீன்ஸ் நான் ஊராட்சி மன்ற தலைவர சொல்லல. அங்க அந்த அந்த கிராமத்துக்குள்ள ஒரு தலைவரா தன்னை அறிவிச்சிருப்பார். ஊர் தர்மகர்த்தா, மேட்டுக்குடி, தலைவரு அப்படின்லாம் சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. இந்த மாரி நபர்கள் இப்படியானவர்களா தான் இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷனோட இருக்கணும். இந்த தகுதியோட இருக்கணும். அப்படின்னு தகுதி நிர்ணயம் எல்லாம் அரசமைப்பு சட்டத்த மீறி அரசு தலையிட முடியாது. ஆனா ஒரு வழி பண்ணலாம். இன்னமும் அவங்கள கட்டுப்படுத்துற அதிகாரம் அரசுகிட்ட இருக்கு. எந்த வழியில கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறையின் வழியா கட்டுப்படுத்தலாம். இந்த விவகாரத்திலயும் சரி, இன்ன பிற விவகாரங்கள்லயும் சரி, பல இடங்கள்லயும் சரி, இந்த கிராமத்துல சாதி வெறியோட சாதிய கட்டமைப்பை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற நபர்கள் எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்படின்னா, கோவில் தர்மகர்த்தாவா, அறங்காவலர் துறையில அறங்காவலரா, அறங்காவலர் குழு அந்த குழு மெம்பர்ஸா உட்கார்ந்துகிட்டு இருப்பான். கோவில் தான் மதத்தைங்கிறத விட சாதிய காப்பாத்துற அடிப்படை அஸ்திவாரமே கோவில் தான். அந்த கோவிலுங்கிற கட்டமைப்புக்குள்ள நிர்வாகிகளா இருந்துகிட்டு, தலைமை பொறுப்புல இருந்துகிட்டு, அந்த ஊர் மொத்தத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பான். ஊர்ல நான் சொல்றவன் தான் கோயிலுக்கு வரணும். நான் சொல்றவன் கிட்ட தான் வீட்டுக்கு வரி வாங்கணும். கோவில் திருவிழாக்குள்ள இவன் தான் பங்கெடுக்கணும். இவன் பங்கெடுக்க முடியாது அப்படின்னு கோவில் ஒருத்தன் கட்டுப்பாட்டுல வரும்போது, அதனோட சேர்ந்தாப்புல பணம், அதிகாரம் அப்படிங்கிறது சேர்ந்தாப்புல வந்துருது. ஊர் மொத்தமும் சாதி வெறியா இருக்குமான்னா இருக்காது. ஆனா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இந்த மாதிரி பணம் உள்ளவள்கிட்ட தான் போய் கையேந்தி நிக்க வேண்டியதா இருக்கு. கடன் கொடுங்க, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த மாதிரி அநியாயங்கள்லயும், இந்த மாதிரி மனிதத்தன்மையற்ற செயல்கள்ல ஈடுபடும் போதும், ஊர் மக்கள் மற்றவங்க எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத சூழலுக்கு தள்ளப்படுறாங்க.
அப்போ பாதிக்கப்படுற நபர்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. இந்த தனிமைப்படுத்தப்படுற நபர்களுக்கு ஆதரவா தான் அரசு வந்து நிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ அரசு கட்ட பஞ்சாயத்து செய்ய முடியுமா? அல்லது கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய நபர்கள் இவர்களா இருக்கணும் அப்படின்னு அறிவுரை குடுக்க முடியுமான்னா, குடுக்க முடியாது. மாறா எந்த அதிகாரத்த பயன்படுத்தி அவன் ஊரையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கானோ, அந்த அதிகாரத்துல இவன் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரையறைய அரசால கொண்டு வர முடியும். எப்படியான வரையறைய கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை அறங்காவலராவோ, அறங்காவலர் குழுக்குள்ளேயோ இடம்பெறணும் அப்படின்னா, அவன் அடிப்படையில எந்த தீண்டாமை பிரச்சனைகள்லயும் வழக்கு வாங்காதவனா, தீட்டு பார்க்காதவனா, தீண்டாமை பார்க்காதவனா, ஊருக்குள்ள இந்த மாதிரி பிரிவினை ஏற்படுத்தாதவனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறைய, விதிமுறைய, வரையறைய அரசு வகுக்கும்போது, இப்படி நான் வரி வாங்க மாட்டேன். எப்பா இப்போ ஒரு அறங்காவலர் குழு தலைவருக்கு வந்து ஒருத்தன் அப்ளிகேஷன் குடுத்துருக்கான். தன்ன நானும் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்னா, இவன் ஏற்கனவே உள்ள இருக்கிற ஏதாவது ஒரு குடும்பத்தின் மீது தீண்டாமை பார்த்திருக்கானா? ஒதுக்கி வச்சிருக்கானா? வரி வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கானா? இவங்க ஊர விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க, தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கானா? இவங்கள சுக, துக்க காரியங்கள்ல பங்கெடுக்க கூடாதுன்னு தீண்டாமை பார்த்திருக்கானா? இந்த மாதிரியான சாதாரண மனிதத்தன்மைக்கு எதிரான செயல்பாடுகள்ல ஈடுபட்டிருக்கானான்னு ஒரு சின்ன சர்வேயையோ அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஏதாவது வழக்கு இவன் மேல இருக்கா அப்படிங்கிற ஒரு என்ஓசியையோ வாங்கி அதனோட அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை வரையறையை அரசு கொண்டு வந்தா இந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு சின்ன அச்சம் ஏற்படும். குறைஞ்சபட்சம் நேரடியான இந்த மாதிரியான ஒரு ஒதுக்குதலை கடைபிடிக்கிற விஷயங்கள்ல ஈடுபடாமையாவது இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துல ஒருவனுடைய லாபத்துல அரசு கை வைக்குதோ, அவன அங்க தாக்குதோ, அப்பதான் அவன் அந்த லாபத்துக்காக உண்மையிலேயே அவன் சாதிய கைவிடுறானோ, தீண்டாமைய கைவிடுறானோ, பாகுபாட கைவிடுறானோன்னா, அதெல்லாம் நம்ம கேள்விக்குறியே. ஆனா, குறைந்தபட்சம் அவன் லாபத்துக்காகவாவது அவன் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடாம இருப்பான். ஐயோ! நாளைக்கு நம்ம அறங்காவலர் குழு தலைவரா மாறணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் போய் கேஸ் வாங்கிட்டோம்னா, வழக்கு பதிஞ்சுட்டா, நாம இந்த மாதிரி நம்ம இங்க போய் சம்பாதிக்கலாம்னு நெனச்சிருக்கோம். அது நம்பளால முடியாது. அப்படிங்கிற ஒரு யோசனைக்காவது வருமா? ஆக அரசு அறங்காவலர் குழு நிர்ணயிக்கிறதுல ஒரு வரையறைய வகுக்கணும். இந்த மாதிரியான நபர்களா இருக்கணும். இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபட்டிருக்க கூடாது அப்படிங்கிறதுல அரசு தலையிடணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக மட்டுமே இது போன்ற செயல்பாடுகளை குறைக்க முடியும் அப்படின்னு நாம நம்புறோம். இன்னும் தேவைப்பட்டா ஒரு வழக்கறிஞரோட இது குறித்து இன்னும் விவரமா பேசி, உங்களோட ஏற்கனவே உள்ள சட்ட நடைமுறை என்ன? இதுக்கு என்ன சட்ட தீர்வு இருந்தா இன்னும் சிறப்பா அமையும் அப்படிங்கிற மாதிரி நாம வழக்கறிஞரோட ஏதாவது ஒரு பேட்டியையும் நம்ம எடுத்து போட முயற்சி பண்றோம். கூடுதலா நம்ம இன்னொன்னு இதில என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பிரேம்குமார் குறிப்பிட்ட மாதிரி ஒரு குழுவெல்லாம் அமைக்கிறாங்க. சமாதானம்லாம் பேசுறாங்க. கோவில்ல நுழைய விடலன்னா, நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா, இந்த மாதிரி வரி வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கோ, எங்கள ஊர விட்டு ஒத்தி வைக்கிறதுக்கோ, தள்ளி வைக்கிறதுக்கோ எந்த சட்ட தீர்வும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதிகாரிகள் தலையிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறபோது, இதையெல்லாம் ரொம்ப தெளிவா எந்தெந்த வகையில தீட்டு பார்த்தா, ஒதுக்கி வைத்தா, கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற கேட்டகரியில வருது. தீண்டாமை பார்க்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உறுதியான சட்டதிட்டங்களால வகுத்தெடுக்கணும். ரொம்ப உறுதியான வழிகாட்டு நெறிமுறைகள அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமா அரசியல் வெங்காயம் மிக மிக ஆழமா, அழுத்தமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா, பாதிக்கப்பட்ட நபர், தனிமைப்படுத்தப்பட்ட நபர், தனியா கார்னர் செய்யப்பட்டிருக்கிற நபர் வந்து தன்னோட கடைசி நம்பிக்கையா சட்டத்த தான் நம்புறான். அந்த சட்டத்தின் வழி தனக்கு பாதுகாப்பு கிடைக்குங்கிறேன். ஏன்னா ஒரு ஊரே எதிர்த்து நிக்கும். தன் உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படும். இதையெல்லாம் எதனோட நம்பிக்கை கொண்டு அவன் தாக்கு பிடிக்கிறான், எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, சட்ட புத்தகம் வழியின் மட்டுமே அவன் வந்து அதை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறான். அது மட்டுமே அவனுக்கு பாதுகாப்ப தருது. அந்த பாதுகாப்பு உண்மைதான் அப்படிங்கிறத சட்டத்தின் வழியும், அரசு எந்திரமும் ஒரு பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு குடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஆக இந்த இந்த வகையில இந்த ஊர விட்டு ஒத்தி வைக்கிறதும், அது ஒரு கட்ட பஞ்சாயத்தின் வழி வருது. அது ஒரு தீண்டாமையின் கீழ் வருது. வரி வாங்க மாட்டேங்கிறதும் ஒரு தீண்டாமையின் கீழ் வருது. அது ஒரு கட்ட பஞ்சாயத்தின் கீழ் வருது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடுகிற நபர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தண்டனை வாங்கி தரப்படும் அப்படின்னும்போது, கிராமத்தின் கட்டமைப்பு சிறியதோ இல்லையோ, கிராமத்தில இருக்கிற கட்டமைப்புக்குள்ள சின்ன சின்ன தளர்வுகள் ஏற்படும். இந்த மாதிரியான இளைஞர்களோட வாழ்க்கை பாதிப்படையாம இருக்கும்.
இப்போ அந்த இளைஞன் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள தொடர்ந்து நான் எதிர்கொண்டு இருக்கிறதுனால, என்னால சரியா வேலைக்கு கூட போக முடியல. வேலைக்கு போனா தான் நான் குடும்பத்த காப்பாத்த முடியுங்கிற சூழல் இருக்கும்போது, இந்த மாதிரியான அழுத்தங்கள், புற அழுத்தங்கள் வந்து என்ன மிக கடுமையா மன ரீதியா பாதிக்குது. அதனால என்னால சரியா வேலைக்கு கூட போக முடியல. மிக கடுமையா நாங்க மன அளவுல பாதிக்கப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அரசு கூடுதலா இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள் செய்கிற காதலர்களுக்கு, இளம் தம்பதியினருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குறதோட மட்டும் இல்லாம, அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அப்படிங்கிறத, ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு முன்னுரிமை குடுக்கணும் அப்படிங்கிறத, இன்னொரு கோரிக்கையாவும் அரசியல் வெங்காயம் வைக்க கடமைப்பட்டிருக்கு. தொடர்ந்து சாதிக்கு எதிராக களமாடுவோம். அரசியல், சமூக அடுக்குகளை உரித்துக் காட்டுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.